ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பில் பெருமகிழ்ச்சியுடைய. இன்னைக்கு வந்து நம்ம அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் பற்றி பேச போகிறோங்க. நம்ம ரைட் சைடில் இருக்கா தெரியும், அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பு. முன்னாள் ஜனாதிபதி இருந்தார், இப்போ இன்னொரு எலெக்ஷன் நிற்கிறாரு, வருங்கால ஜனாதிபதி ஆகணுங்கிற ஒரு ஆசையில் இருக்காரு. லெஃப்டில் இருக்காங்க கமலா ஹாரிஸ், நம்ம இந்திய தமிழ் பெண் வம்சாவளி. இவங்க வந்து ட்ரம்ப்பை எதிர்த்து எலெக்ஷன் நிற்கிறாங்க. ஜெயிச்சாங்கன்னா அமெரிக்க ஜனாதிபதி அவங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இப்போ பாருங்க, நடுவில் நம்ம சூப்பர் ஸ்டார் எங்கெங்க வந்தாங்க, அதை பற்றி தாங்க பேச போகிறோம். சூப்பர் ஸ்டாருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கும் என்ன தொடர்பு, என்ன கனெக்ஷன், அதுதாங்க இன்னைக்கு டாபிக். 2016 ட்ரம்ப்பு ஃபர்ஸ்ட் டைமாக ஜெயிச்சு அமெரிக்க ஜனாதிபதியாக வர்றாருங்க. அப்போ வந்து அவர் தோற்கடித்தது வந்து ஒரு பெண், ஹில்லாரி கிளின்டன், முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டனோட ஒய்ஃபு. அவர் தோற்கடிச்சு 2016 அவர் ஜனாதிபதி ஆனார். அப்புறம் 2020 ரெண்டாவது நிற்கிறாரு. 2020 நிற்கிறப்ப ஜோ பைடன், இப்போதைய அமெரிக்க ஜனாதிபதியிட்ட தோற்று போயிடுறாரு. ஆனால் அப்போதே அவர் சொல்லிட்டு போனார், நான் வருவேன், திரும்ப வருகிறேன், இன்னும் 4 வருடம் கழித்து திரும்ப வருகிறேன்ட்டு போனார். இப்போ அதே மாதிரி சொன்னது மாதிரி 2024 இப்போ இன்னொருக்க எலெக்ஷன் வந்து நிற்கிறாருங்க. இப்போ இவர் யார் எதிர்த்து நிற்கிறாங்கன்னா, இவருக்கு கமலா ஹாரிஸ், நம்ம ஜெருக பார்த்தோம்னா கமலா ஹாரிஸ் எதிர்த்து நிற்கிறாரு. அவர் கமலா ஹாரிஸ் இவரை எதிர்த்து நிற்கிறாங்க, ட்ரம்ப்பை எதிர்த்து. இவர் என்ன சொல்கிறாரு, நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்னார் இல்லையா, வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு, அப்படியே வந்துட்டேன்னு சொல்லு, 4 வருஷத்துக்கு முந்தி எப்படி போனேனோ ட்ரம்ப்பு, அதே மாதிரி வந்துட்டேன்னு சொல்லுன்னு கபாலிப்பட சூப்பர் ஸ்டார் டைலாக்கை சொல்லாமல் சொல்லி என்ட்ரி கொடுத்துருக்காருங்க 24. நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு. 25 வருஷத்துக்கு முன்னால எப்படி போனாரோ கபாலி, அப்படியே திரும்பி வந்துட்டான்னு சொல்லு. சூப்பர் ஸ்டார் 25 வருஷம் ரிட்டர்ன் 4 வருஷத்துல வர்றேன்னு சொல்லிட்டு போனாரு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினா, அமெரிக்க 2 தடவைக்கு மேல அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வைக்க முடியாதுங்க. இதுல வந்து ஜனாதிபதி இப்ப ட்ரம்ப் எலெக்ட் ஆயிட்டாருன்னா, இவர் ஒரு ஹிஸ்டரி படிக்கிறார், அது ஒரு வரலாறு படிக்கிறார். என்னன்னா, 2 தடவை சப்சிக்வெண்டா அடுத்தடுத்து ஜனாதிபதி தேர்தலில் நின்று ஜெயித்தவர்கள் உண்டு. ரொனால்ட் ரேகன் இருந்தார், அப்புறம் ஒபாமா இருந்தார், இப்போ ரீசெண்டாக பராக் ஒபாமா. இவங்களாம் வந்து அடுத்தடுத்த டைமில். ஆனால் யாருமே இந்த மாதிரி ஒரு தடவை தோத்துட்டு திரும்ப வந்து 4 வருஷத்துக்கு அப்புறமா வந்து நிற்கிறது யாருமே இல்லைங்க. இவர் ஒரு வரலாறு படைப்பாராங்கிற பொறுத்து பார்ப்போம். இதில் தான் சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலான்னு சொல்லலாம் நம்ம. இது இன்னொரு கனெக்ஷன் இருக்குது, இன்னொரு பாயிண்ட் இருக்குது. அது என்னன்னா, இவர் எதிர்த்து நிற்கிறதுக்கு எல்லாருமே பெண்கள். முதலில் நின்றது நான் சொன்ன மாதிரி ஹில்லாரி கிளின்டன், அது ஒரு பெண். இப்போ 2வது கமலா ஹாரிஸ். இவர் சான்ஸா இல்லாட்டி இவரோட விதியான்னு தெரியல. இவர் எதிர்த்து நிற்கிறது ஜோ பைடன் தான் இருந்தது. முதல்ல ஜனநாயக கட்சி ஜோ பைடனை வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி அவர் வயசாகி போயிடுச்சு, 81 வயசாகிடுச்சு. போன தடவை ஒரு டிபேட்டு, அதாவது ஒரு வாக்குவாதங்கள் போட்டி நடக்கும். அதில் வந்து ஜோ பைடன் நல்லபடியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு சொல்லி அவர் விளையாட்டு எனக்கு பதிலாக கமலா ஹாரிஸ் எப்பன்னு அனௌன்ஸ் பண்ணி போயிட்டாரு. என்னன்னா, போன விட அந்த எலெக்ஷன் நம்ம பேசியிருந்தோம், என்னால் பேச முடியலைங்க, ஏன்னா நான் தூங்கிட்டேன் அப்படின்னாரு அவர் ஜோ பைடன். அவர் 82 வயசில் ஜனாதிபதியாக இருக்கிறவர். ஊருக்கெலாம் போயிட்டு வந்தேன், அலுப்பில் தூங்கிட்டேன், அதனால தான் ட்ரம்ப்போட எது நல்லா பேச முடியல அப்படின்னு சொன்னார். அதை மக்கள் ஏற்றுக்கலாம். அதை ட்ரம்ப் எதிர்த்து அவர் ஜோ பைடன் நின்னார்னா தோற்று போயிடறான்னு பயம் வந்ததுனால ஜனநாயக கட்சி இப்போ கமலா ஹாரிஸ் நிப்பாட்டிடுச்சுங்க. இவருக்கு ட்ரம்ப்போட சான்ஸை பாருங்க. போன தடவை ஹில்லரி கிளின்டன், இப்போ கமலா ஹாரிஸ். இதே தாங்க நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் அவரோட லக்குன்னு சொல்லணும். அதாவது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரோட வில்லிகள் தாங்க ரொம்ப ஃபேமஸ். வில்லிகள்னா அவர் எதிர்த்து நிற்கிறது. படையப்பா படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும், பார்க்காத தமிழர்லேயே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து அவங்களுடைய வில்லி அது யாருன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும், நீலாம்பரி, ரம்யா கிருஷ்ணன். ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் வந்து எவ்வளவு முக்கியம். படையப்பா கேரக்டருக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்து நீலாம்பரியாக ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம ரம்யா கிருஷ்ணன் கரியரே ஒரு டாப் லெவலுக்கு போச்சு. அதுக்கு முன்னாடி ரம்யா கிருஷ்ணன் சின்ன சின்ன பாத்திரங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸில் ஸ்மால் ஹீரோஸோட கதாநாயகன் நடிச்சிருந்தாங்க. ஆனால் ரஜினிகாந்துக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்துட்டாங்கன்னு, அதுக்கப்புறம் அவர் கேரியரே வேற ஒரு லெவலுக்கு போச்சுங்க.
அவங்க அதுக்கப்புறம் பெரிய ரவுண்டு வந்தாங்க சினிமாவில், டிவி சீரியல்லாம் இப்போ கூட வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ 4 நாளைக்கு முந்தி செப்டம்பர் 10ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டிபேட், அது வாக்குவாதம் ட்ரம்ப்புக்கும் கமலா ஹாரிஸ்க்கும் நடந்ததுங்க. அதில் வந்து எல்லாரும் நினைச்சது வந்து ட்ரம்ப் வந்து ஜெயிச்சிருவாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே ஜோ பைடன் தோத்தடிச்சிருக்காரு. அதே மாதிரி இவர் ஜெயிச்சிருவாருன்னு. பட் கமலா ஹாரிஸ் நல்லா டஃப் ஃபைட் கொடுத்துட்டாங்க. ட்ரம்ப்புக்கு ஈக்குவலாக பேசி பாயிண்ட் பை பாயிண்ட் அடிச்சுட்டு தோல் கிளப்பிட்டாங்க. இப்போ வந்து ஒப்பீனியன் பால், அதாவது வாக்காளர்களுக்கு முந்தின தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பின்படி கமலா ஹாரிஸ் முன்னாடி வந்துட்டாங்க. ட்ரம்ப் வந்து பின்னோக்கி விட்டார். முதலில் இருந்தது தலையால இருந்தது ட்ரம்ப் முன்னாடி, பைடன் பின்னாடின்னு. இப்போ கமலா ஹாரிஸ் இந்த டிபேட்டுக்கு அப்புறம் 4 நாளுக்கு இந்த டிபேட்டுன்னு சொல்ல போனால் வாக்குவாதமே என்ன சொல்லலாம், பேச்சு, அதாவது அமெரிக்க சிஸ்டத்துலேருந்து எதிர்த்து நின்று பேசினவங்க ஒரு நியூஸ் சேனல்லேருந்து ரெக்கார்டு பண்ணுவாங்க. அதில் வந்து ட்ரம்ப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு ஒரு பப்ளிக்கில் ஒப்பீனியன் வந்துச்சு. இம்மிடியட்லி ஆஃப்டர் அதாவது பேச்சுக்கு அப்புறம் இம்மிடியட்லி நடந்ததில் வந்து 3/2 பங்கு மக்கள் கமலா ஹாரிஸ் நல்லா பண்ணிட்டான்னு சொல்லிட்டாங்க. என்னடா ட்ரம்ப் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முந்தி கமலா ஹாரிஸ் ஒன்றுக்குன்னு லாய்க்கு கிடையாது, அவங்களுக்கு பேச தெரியாது, அவங்க ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது, அமெரிக்க ஜனாதிபதி வந்து உலக அளவில் தலைவர்களை போய் அவங்களால பேச முடியுமா, ஷி இஸ் நாட் கேப்பபிள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இந்த பேச்சுவார்த்தை டிவி டிபேட்டை பாருங்கள், கொஞ்சம் அந்த ஃபோட்டோஸை கொஞ்சம் பார்க்குறா, பின்னாடி போடுறா. அதில் வந்து கமலா ஹாரிஸ் வந்து இவளை ட்ரம்ப்பை தோற்கடிக்கிற மாதிரி பேசிட்டாங்க. அங்கே வந்து நிறைய டாபிக்ஸ்லாம் வந்து நம்ம ஊரை விட பயங்கரமாக பேசுவாங்க. அதாவது ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க துருப்புகள் விலக்கி கொள்ளப்பட்டது பேசுனாங்க, உக்ரைன் வாரை பற்றி பேசுனாங்க, அப்புறம் இது இஸ்ரேல் காசா பாலஸ்தீன யுத்தத்தை பற்றி பேசுகிறாங்க. இந்த டாப்பிக்குக்கெல்லாம் அவங்க வந்து தன்னுடைய பொசிஷனுக்கு நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ட்ரம்ப் மேலே இன்னொரு அக்யூசேஷன் வைப்பாங்க, அதாவது அவர் பெண்களை வெறுப்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா 2 தடவை பெண்களை எதிர்த்து போட்டிடுறப்ப அவர் வந்து ஹில்லாரி கிளின்டன் பற்றி பேசுகிறப்ப குரூக்கடு ஹில்லாரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவார். குரூக்கடுங்கிற ஆங்கில வார்த்தைக்கு ஒரு சரியான பதம் சொல்ல போனோம்னா நம்ப முடியாத இல்லாட்டி நேர்மையற்ற ஹில்லாரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் பெண்களை, அது மிசோஜினிஸ்ட்டுங்கிற சரியான ஒரு அந்த ஆங்கில வார்த்தைக்கான அர்த்தம்ங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, பெண்களை வெறுப்பவர் இல்லாட்டி பெண்களை நம்பாதவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி அது இவருக்கு இப்பயும் போட்டியாக பாருங்கள். இவங்களை கமலா ஹாரிஸ் வந்தப்போ அவர் ஏதாவது அவர் இப்போ எதிர்த்து சொன்னாலும் அதே அக்யூசேஷனை ஹில்லாரி மேலே இவர் ட்ரம்ப் மேலேயும் வைக்கிறாங்க. இன்னொரு இவர் பெண்களை பற்றி தப்பாகவே பேசுகிறாருன்னு. சார் கொஞ்சம் நீங்கள் பின்னோக்கிய பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மேலே அந்த மாதிரி ஒரு கமெண்ட் வைக்கப்பட்ட நேரங்கள் உண்டு. அதே போல் இந்த மன்னன் படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து அவர் மனைவியாக நடிக்கும் விஜயசாந்திக்கு சவால் விடுற மாதிரி நடிச்சிருப்பார். மாப்பிள்ளைங்கிற இன்னொரு படத்துலையும் அவரோட மாமியார், அதாவது மதர் இல்லாவாக நடிச்சிட்டு ஸ்ரீவித்யாவுக்கு சவால் விடுற மாதிரி நல்லா ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார். அவரோட வில்லிகள் எல்லாமே பெண்களாகவே வச்சு அவர் பெண்களுக்கு சவால் வர மாதிரி நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு அந்த படங்கள் வந்தப்போ அவர் மேலே பெண்ணிய ஆதரவாளர்கள் அவர் குற்றச்சாட்டு அவர் மேலே வச்சுருக்காங்க. அங்கேயும் கூட அவர் 2 பேருக்கு ஒத்து போகுது. பட் ட்ரம்ப் வந்து அவர் கையில் இல்லைங்க, அவர் எதிர்த்து போட்டிடுறது யாருன்னு அவர் டிசைட் பண்ணுறது இல்லை. ரஜினிகாந்தோட அந்த சந்திரமுகி படத்துலையும் உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அதுலேயும் கூட அவரோட காம்படிட்டர் ஜோதிகா இருப்பாங்க, அவரை க்யூர் பண்ணுவாங்க. அதில் வந்து வெறுக்கிறான்னு சொல்ல முடியாது. ஆனால் படையப்பா படம் தான், அதாவது சந்திரமுகி படத்தில் வந்து அது காப்பி பண்ணப்பட்ட, அது இன்னொரு படங்கள் இது மலையாளத்தில் ஏற்கனவே கன்னடத்தில் வந்த படம், காப்பி அடிக்கப்பட்ட படம் தான். ஆனால் படையப்பா வந்து ரஜினிகாந்துக்காகவே எழுதப்பட்ட கதைங்க. அதில் கூட இந்த மாதிரி பெண்ணு தான் ஒரு ஆப்போசிட் கேரக்டராக இருக்கிறப்ப அந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாச்சு. அதாவது எப்படி நீலாம்பரி, ரம்யா கிருஷ்ணன் சூப்பர் ஸ்டாருக்கு ஈக்குவலாக ஃபைட்டு கொடுத்து ஃபேமஸ் ஆனாங்களோ, அதே மாதிரி இப்போ கமலா ஹாரிஸ் ட்ரம்ப்புக்கு ஈக்குவலாக பதில் பேசி ஃபேமஸ் ஆகிட்டாங்க. இதுவே அவங்களோட வெற்றி காரணமாக இருக்குமா? இப்போ வந்து சொல்கிறாங்க நியூஸ் ஒப்பீனியன்லாம். பட் இது வந்து உறுதியான முடிவு கிடையாது, இது இறுதியான முடிவும் கிடையாது. ஏன்னா அடுத்து இன்னும் 2 மாதம் இருக்குதுங்க. இப்போ செப்டம்பர் 25 இன்னும் நவம்பர் 5 எலெக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடியே அங்கே இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் அங்கே ஓட்டிங் ஆரம்பிச்சிடும். பட்டு வாட் தே சே இஸ், இப்போ அவர் தான் கமலா ஹாரிஸ் தான் வின் பண்ணிட்டாங்கன்னு எல்லாம் உறுதியாக ஒன்றும் சொல்ல முடியாது. வில் வெயிட் அண்ட் சி. நம்ம கம்பேரிசன் எப்படிங்க பிடிச்சிருக்குது அவங்களுக்கு? சூப்பர் ஸ்டாருக்கும் ட்ரம்ப்புக்கும். அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரு, இவர் ஒரு சூப்பர் பிரசிடெண்ட்டு.
இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அக்கா. நீ என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி. உங்களோட என்கரேஜ்மெண்ட் தாங்க நமக்கு ஒரு பூஸ்ட்டு. நன்றி, வணக்கம்.